கரூர் பெருந்துயர வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டதிலிருந்து அடுத்தடுத்து பல காட்சிகள் தமிழகத்திலும் டெல்லியிலும் அரங்கேறி வருகின்றன. பரபரப்பான அரசியல் சதுரங்க விளையாட்டை தற்போது பார்க்கலாம். கடந்த 2 நாட்களில் கரூர் பெருந்துயர வழக்கும் சரி, தாவேக கட்சியின் போக்கும் சரி, புதிய திருப்பங்களையும் சந்தேகங்களையும் ஏற்படுத்தி வருகிறது. முதலில் கரூர் பெருந்துயர வழக்கிலிருந்து வரலாம். சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி என்ன மாதிரியான கட்சி இது என சரமாரியான கேள்விகளை எழுப்பினார். அதன்பின் திடீரென இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது போதாதென்று தாவேக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் போலியானவை என்றும் கூறப்படுகிறது. இந்த விசாரணையும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டதிலிருந்தே அரசியலில் காட்சிகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அடுக்கடுக்கான பல சம்பவங்கள் இதன்பின் அரங்கேறின. முதல் திருப்பமாக சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதியின் உத்தரவை உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் அமைத்த விசாரணை குழுவில் தமிழர் அல்லாத 2 IPS அதிகாரிகளாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை பாஜக தலைவர்கள் அனைவரும் வரவேற்றுள்ளனர். உச்சநீதிமன்றம் கரூர் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய அதே நாளில் அதுவரை அமைதியாக மௌனம் காத்து வந்த விஜய் நீதி வெல்லும் என தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். 2 வாரங்களாக தலைமறைவில் இருந்த தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தனியார் நட்சத்திர ஹோட்டலில் விஜயை பார்த்துவிட்டு சென்றதாக அதே நாளில் வீடியோ வெளியானது. ஹோட்டலில் இருந்து வெளியே வந்த காரில் ஆனந்த் இருந்தாரா இல்லையா என்ற விவாதம் தொடங்கிய மறுநாளே தாவேக அலுவலகத்திற்கு இன்று ஆனந்த் வருவார் என்று தகவல் வெளியாகிறது. ஆயுத பூஜைக்கு பிறகு தாவேக அலுவலகம் இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் புசி ஆனந்த் வருகைக்காக என கூறுகிறார்கள். தமிழக காவல்துறையால் 2 வாரங்களாக தேடப்பட்டு வரும் புசி ஆனந்த் இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்ட பின்னர் அங்கும் இங்கும் உலவுவதாக வரும் செய்திகள் எதை குறிக்கிறது? எல்லாவற்றுக்கும் மேலாக நேற்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் சொன்ன பேட்டிதான் அனைவரையும் குழப்பியுள்ளது. அதாவது, தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலிமையடைய போகிறது, பலம் வாய்ந்த நபர்கள் இந்த கூட்டணிக்கு வருவார்கள் என ஒரே போடாக போட்டார். அந்த வலிமையான நபர் விஜயா என பத்திரிகையாளர்கள் கேட்டபோது, நீங்கள் யாரை வலிமையானவர்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்களையே வைத்துக் கொள்ளுங்கள் என்று பகிரங்கமாகவே வானதி சீனிவாசன் சொன்னார். இப்படி கடந்த 2 நாட்களாக நடக்கும் மொத்த நகர்வுகளை எல்லாம் பார்க்கும்போது அந்த சந்தேகம் எழாமல் இல்லை. மொத்த அரசியல் விளையாட்டை பார்க்கும் மக்கள் கேட்கும் அந்த சந்தேக கேள்வி இதுதான். பாஜகவுடன் கைகோர்ப்பாரா விஜய்? அரசியல் சதுரங்கத்தில் இன்னும் காய்கள் இருப்பதால் என்ன நடக்கிறது என்பதை வேடிக்கை பார்க்கலாம்.